தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் நாளை நிறைவடைகிறது. விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தீவிரமாக தயாராகி வருகின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த காலகட்டத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மீன்பிடி தடை காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம், வேம்பார், தருவைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 545க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த 61 நாட்கள் தடை காலத்தை பயன்படுத்தி மீனவர்கள் தங்களது படகுகளை சீரமைத்தல், என்ஜின் பழுது பார்த்தல் மற்றும் வலைகளை சரி செய்தல் போன்ற பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தடை காலம் ஞாயிற்றுக்கிழமையான நாளை நிறைவடைவதை தொடர்ந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள படகுகளில் டீசல் நிரப்புதல், சீரமைக்கப்பட்ட வலைகளை படகுகளில் ஏற்றுதல், பனிக்கட்டிகளை தயார் செய்தல் போன்ற முன்னேற்பாட்டு பணிகளில் மீனவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். படகுகளின் இயந்திரங்கள் சீராக இயங்குகிறதா என்பதை உறுதி செய்ய விசைப்படகுகளை இயக்கி சோதனை ஓட்டமும் நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் தருவைக்குளம், வேம்பார் போன்ற பகுதிகளிலிருந்து ஏராளமான விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மீனவர்கள் காத்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.